அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய மாண்புமிகு, அதாவது பாத்தீங்கன்னா முன்னாள் எதிர்கட்சி தலைவர், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களையும் இழிவுபடுத்தியிருக்காரு. அந்த இழிவுபடுத்திய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழக வெற்றிக்கழகம் நீலகிரி மாவட்டம் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பெண்களுமே இந்த தினம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. என்ன காரணம்? மக்களை, பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அந்த நாட்டின் கண்களை தவறாகவும் இழிவாகப்படுத்திய நம்முடைய ஆபாச நாயகன் உதயநிதி அவர்களை கைது செய்வது மட்டுமல்ல, அவர்களை வெளியே விடாமல் எந்த மன்னிப்பு பெண்கள் அனைவரையும், தமிழ்நாட்டு பெண்கள் அனைவரையும் மன்னிப்பு கேட்கும் வரை நம்முடைய நீலகிரி மாவட்டம் மட்டும் இல்ல, அனைத்து சட்டத்தில் அதாவது பாத்தீங்கன்னா அவர் வெளியே வராத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு போக்சோ சட்டம் வரி போட்டு கண்டிப்பா ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். ஏன்னா ஒரு மக்களை, பெண்களை, தமிழ்நாட்டின் தாய்மார்களை இழிவுபடுத்தும் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் எப்படி பேசி இருக்க கூடாது. நம்முடைய தாய்மார்கள் அவங்க மட்டுமல்ல, இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் பாத்தீங்கன்னா பெண்களை மதித்து பெண்களுக்கான திட்டங்களை அறிவித்து பெண்களுக்காக நிறைய நலத்திட்ட முன்னுரிமை கொடுத்த ஒரு தலைவரை, ஒரு தமிழ்நாட்டு மக்களை இன்றைய தினம் பாத்தீங்கன்னா மிக கொடூரமாக வகையில கேவலமாக பேசிய அந்த ஆபாச நிதி உதயநிதி அவர்களை கைது செய்து மட்டுமல்ல, அவரை போக்சோ சட்டத்தை கைது செய்து வெளியே வராமல் இருக்க வேண்டும். அவர் மக்களுக்கான, தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து தமிழ்நாட்டு பெண்களை கேவலம் பேசிய அவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தி மூலமாக வெளிப்படையாகவே தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும். மக்களுக்கு அகில இந்திய பொதுச் செயலாளர் தளபதியோட ஆணைப்படி தமிழக வெற்றி கழகத்தின் ஆசீர்வாதத்துல கண்டிப்பா மக்களுக்காகவே இந்த ஆர்ப்பாட்டம் நடப்பது என்பதை தெரிவித்து, தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்தினால் தமிழகம் மட்டுமில்லை, தமிழகத்தில் ஒவ்வொருவரும் கொந்தளிப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.